வணக்கம் உறவுகளே. மகளிர் தினமான இன்னைக்கு பெண்மைங்கிற டாபிக்ல பத்தி பேசலாம்னு தோணுது. 10 நாளைக்கு முன்னால இலங்கை ஜெயராஜ் ஐயா பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன். ஐயாவோட தமிழ் மேல எனக்கு தனி காதல் எப்பவுமே உண்டு. நான் நேர்ல பார்த்து பேசணும்னு விருப்பப்படுற ஒரு நபர் அவர். அந்த காணொளியில அவர் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பது பெண்களோட 4 குணங்கள். அச்சம்னா பயம், மடம்னா அறிவுகட்டத்தனம் இல்லை, இன்னசென்ஸ், நாணம்னா நமக்கு தெரியும் வெட்கம் இல்லைன்னா ஷைனஸ், பயிர்ப்புனா பிற ஆடவர் ஸ்பர்சத்தின் மேல் அருவருப்பு ஏற்படுறது, அவர்ஷன். இது பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட விலங்குகள் அல்ல, அணிகலன்கள் என்று அவர் பேசினார். இந்த விதிமுறையை மீறியும் சில பெண்கள் பிறந்து விடுகிறார்கள். அவர்கள் பிறக்கும் போதே அச்சமற்றவர்களாகவும் மிகுந்த புத்திசாலிகளாகவும் ஆளுமை உடையவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிதைந்து போகிறது. அதற்கு உதாரணமாக காரைக்கால் அம்மையார், ஜெயலலிதா, ஔவையார் பற்றி சொன்னார். காரைக்கால் அம்மையாரோட பக்தியை பார்த்து பயந்த அவர் புருஷன் அவரை விட்டுட்டு ஓடி போய் வேற திருமணம் செய்து கொள்றார். ஜெயலலிதா ஆற்றல் மிகுந்த தலைவராக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக அமையவில்லை. ஔவையார் ரொம்ப பிரில்லியன்ட். முதல்லையே நம்ம இல்லற வாழ்க்கைக்கு சூட் ஆக மாட்டோம் தெரிஞ்சுட்டு ஆரம்பத்திலேயே அவங்க மூப்பை வரமாக பெற்றுக்கொண்டவர். இந்த பேச்சை கேட்டோன்ன என் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் உருவாச்சு. நாம புரட்டி புரட்டி படிக்கிறதுக்கு பேர் புத்தகம் இல்லை. எந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளை புரட்டி புரட்டி எடுக்குமோ அதுதான் நல்ல புத்தகம்னு சொல்லுவார். தைரியமான புத்திசாலியான பெண்கள் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாதாங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது. இத பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். கிரண்பேடி என்ன வெகுவா கமர்ந்த பெண்கள்ல ஒருத்தர். ஒரு கலவரம் ஏற்பட்ட போது அந்த கலவரத்துல இருந்த ஆம்பளைகள்லாம் ஓடிட்டார். ஆனா கிரண்பேடி ஒரே ஆளா அங்க இறங்கி கையில எந்த பெரிய ஆயுதமும் இல்லை, வெறும் ஒரு பேட்டை வச்சு அந்த கலவரத்தை அடக்கினோம். ஒரு முறை மகளிர் தின விழாவில் ஆஃபீஸில் அவங்கள பார்க்குற வாய்ப்பு கூட எனக்கு கிடைச்சிது. அவரோட குடும்ப வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுது, அவர் தன்னை விட 10 வயது மூத்த ஒருத்தரை லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அவருடைய கணவர் கிரண்பேடியோட வளர்ச்சியில பெருமைப்பட்டவர். அவர் ஒரு சமூக ஆர்வலர், தம் ஊருக்கு பல நன்மைகளை செய்தவர். ஒரு பேட்டியில அவர் சொல்றார், குக்கிங் மட்டும் இல்லாம கிரனோட ஷூவை பெருமையா பாலிஷ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஈகோ கிளாஷும் இல்லை. தேவர் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்தது. ஆனா பிற்காலத்துல 2 பேருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. ஸோ கிரண்பேடியை அவங்க பொண்ணை அப்பாவும் அம்மாவுமா இருந்து வளர்த்தாங்க. அப்படிங்கிற நியூஸ் எனக்கு கேட்டோன்னா அகெயின் பிட் ஐ வாஸ் ஷேக்கன், பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். இதை திரும்ப யோசிக்கும் போது எனக்கு காரைக்கால் அம்மையார் மாதிரி தான் ஜெயதேவர் பத்மாவதி கதை கூட இருக்கு. ஜெயதேவர் கிருஷ்ணன் மேல அதீத பக்தி கொண்டு அஷ்டபதி மாதிரியான பாடல்களை எழுதினவர். ஆனா ஜெயதேவருக்கு முன்னால கிருஷ்ணன் காட்சி கொடுத்தது அவருடைய ஒய்ஃப் பத்மாவதிக்கு தான். அது தெரிஞ்ச உடனே ஜெயதேவர் அவரை விட்டு ஓடி போயிடல, பயந்து போய். காரைக்கால் அம்மையாரோட ஹஸ்பண்ட் பண்ண மாதிரி இல்லை, அவர் சாஷ்டாங்கமா பத்மாவதி காலில் விழுந்துட்டார். ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாக்கியம் செய்தேன் அப்படின்னு அவருக்கும் கண்ணன் காட்சி கொடுத்தார். ஸோ அறிவில் சிறந்த பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் வீணா போயிடும்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது அந்த ஹிஸ்டரி கேட்கும்போது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்களையுமே நம்ம 4ஐயும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறத விட இல்லற வாழ்க்கைக்கு பெண்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய 4 குணங்கள்னு கூட பார்க்கலாம்னு எனக்கு தோணித்து. முற்போக்கு சிந்தனைங்கிற பேர்ல தவறான வாழ்க்கை முறையை மேற்கொள்வதில் நமக்கு அச்சம் தேவை. இந்த அச்சமும் பெண்களுக்கு ஒரு அணிகலன் தான். மடம்னா இன்னசென்ஸ். என் பசங்க சொல்லுவாங்க, அம்மா நீ ரொம்ப இன்னசென்ட், உன்னை ஈஸியா எல்லாரும் ஏமாத்திடுவான்னு. அதுக்கு அர்த்தம் நான் முட்டாள்னு இல்லை. பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் எமோஷ்னலா இருப்பாங்க. அவங்க பல டைம்
தப்பு சரின்னு புத்திசாலித்தனமா யோசிக்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க. பணம் வாங்கினா இவன் திரும்பவே தரமாட்டான்னு தெரிஞ்சா கூட உறவை மதித்து பணம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் இன்னசென்ஸ். மடங்கு இன்னொரு மீனிங்கும் சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா, உனக்கு சரியான பதில் தெரிஞ்சாலும் ஆண்களுக்கு முன்னால பேசாம இன்னசென்ட் மாதிரி இருக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க பார்லிமெண்ட் விமன் ஸ்பீக்கரா இருந்தா சைலண்டா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. குடும்ப சூழ்நிலையில ஒரு ஃபேமிலியா நம்ம எல்லாரும் பெரியவாளோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் பார்ட்னர் ஒரு முட்டாள்தனமா ஏதோ ஒன்று பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே அங்கேயே நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டி நீ பேசுறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கும் ஆண்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். போதா குறைக்கு தெர் ஆர் பீப்புள் அரவுண்ட். ஸோ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டு தனியாக அவர்கிட்ட போய் உன் ஐடியா 5 பேசாட்டு போறாதுன்னு புரிய வைக்கலாம். இதில் தப்பு இல்லை. இது உங்களோட லவ் கெமிஸ்ட்ரியை சேவ் பண்ணும். நாணங்கிற குணத்தில் எந்த கான்ட்ரவர்சியுமே இல்லை. ஏன்னா நாணம் பெண்களுக்கு அழகுங்கிற புரிதல் பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் நாணப்படணும்னு நாம் எதிர்பார்க்கறதும் இல்லை. பயிர்ப்புங்கிற குணமும் அச்சம் மாதிரி தான். ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழற எண்ணம். உன் கணவன் அல்லாத மற்றவர் ஸ்பரிசத்தை வெறுப்பது. அது மோஸ்ட்லி எல்லா பெண்களுமே பண்றாங்க. சரி, இந்த 4 குணநலன்கள் பெண்களுக்கு அழகா இல்லை விலங்கா? அதை நாம சரியா பார்த்தோம்னா அது அணிகலன்தான் எனக்கு தோணுது. ஆஸ் அ நேச்சுரல் கியூரியாசிட்டி, ஆண்களுக்கு மட்டும் இந்த மாதிரி குணநலன்கள் இல்லையா? பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 4 சட்டத்திட்டம் வச்சிருக்காங்களா? இல்லை ஆண்களுக்கும் இப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு ஏற்பட்டது. நம்ம கூகுள் குருட்ட கேட்டோன்னே எனக்கு இதுக்கான பதிலும் கிடைச்சது. எல்லாம் கண்டமேனி சுத்துறதுகள். இதெல்லாம் பொண்ணுகளான்னு கமெண்ட் அடிக்கிற ஆண்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனா பிரதர்ஸ், உங்களுக்கும் ஒரு சில குணநலன்கள் குறிக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அறிவு. அறிவுன்னா எஜுகேஷன் இல்லை, அதுக்கும் மேற்கொண்டு உள்ளேந்து வர நாலேஜ், உண்மையான அறிவு, மெய் அறிவுன்னு சொல்லுவா இல்லையா? எது வாழ்க்கைக்கு நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி மெய்யுணர்வு. செகண்ட் குணம் நிறை. நிறைனா நம்மக்கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸை விட்டுட்டு குட் குவாலிட்டிஸை ப்ரிசர்வ் பண்ணுறது. அதாவது எதெல்லாம் நம்ம குணநலன்களில் காத்து வச்சுக்கணுமோ அதை காப்பாற்றி வைக்கணும். எது நம்மக்கிட்ட சரியான குணம் இல்லையோ அதை நீக்கி விடணும். அதான் நிறைங்கிற குணம். 3வது குணம் ஓர்ப்பு. ஓர்ப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆராய்தல். ஒரு விஷயம் நடந்தா ஏன் எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும். அந்த ஆராய்ச்சி செய்வது ஒரு ஆணின் குணம். 4வது குணம் கடைப்பிடி. கடைப்பிடினா என்ன தெரியுமா? மறவாமை. ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறக்காம இருக்கிறது, நம்ம சொன்ன வார்த்தைகளை காப்பாத்துறது. மறந்து போய் எனக்கு அது மறந்து போச்சு, இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ ஒரு ஆண்மகன பெண்ணுக்கு எப்படி 4 குணங்கள் இருக்கோ அதே மாதிரி ஆண்மகனுக்கும் 4 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி. பெண்களோட 4 குணங்களை வச்சு அவங்களை பெண்களான்னு எவாலுவேட் பண்ற ஆண்கள் தமக்கு சொல்லப்பட்ட குணநலன்களையும் ஒரு தடவை எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஆரம்ப காலத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியா தான் இருந்தது. அப்பா வேலைக்கு போனா அம்மா சமையல், குழந்தைகள், பெரியவான்னு குடும்பத்தை பார்த்துண்டா. இன்ஃபேக்ட் அந்த கால ஹவுஸ் ஒய்ஃப் இந்த கால ஒர்க்கிங் உமனை விட ஜாஸ்தி வேலை பார்த்தா. பாட்டி ஆனா கூட பேரன் பேத்திகளை பார்த்துக்கிற டியூட்டி இருந்தது. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. என்ன ஆச்சு? இடையில நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு பெண்ணை அடக்கி ஆள்ற எண்ணம் மேலோங்கிது. பெண்ணடிமை பெண்ணடிமைன்னு நிறைய சப்ரஷன் வந்திருக்கணும். பெண்ணடிமை வந்தோடனே பெண் விடுதலைங்கிற கான்செப்டும் உருவாச்சு. சரியா? பெண் விடுதலைன்னு ஒரு சிலர் பெண்ணுக்கு தாலியே தேவையில்லை, குடும்பமே தேவையில்லை, முடிய வெட்டிக்கோ, நீயும் ஆண்களா மாறுன்னு ஒரு குரல் கிளம்பிச்சு. பெண்மை பெண்ணிற்கு தேவையில்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. ஓ, இவங்கெல்லாம் தான் பெண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்களோன்னு யோசிச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே வள்ளுவ பெருந்தகை, நம் ஆசான் பாரதிதாசன் போன்றவர்கள் எல்லாம் பெண்மையை போற்றுவோம்னு உரத்த குரல்ல ஒலி எழுப்பினவர்கள் தான். இன்னைக்கு நமக்கு முன்னால பெண்ணடிமைன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் பெண் ஆணா மாறுறது இல்லடா, பெண்ணை பெண்ணாகவே மதிக்கிறது தான்.
ஒழுக்கமாக வாழும் பெண் கடவுளுக்கு சமம்னு வள்ளுவர் சொன்னார். இது பெண்மையை போற்றுவோம். நம்ம சுத்தி உள்ள பெண்களை பார்த்தோம்னா ஒரு சிலர் தங்களோட கெரியர் ஆஸ்பிரேஷன் எல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பா. பசங்களை நல்லா கவனிச்சு அவங்கள ஐஐடி என்ஐடின்னு அனுப்பிட்டு நல்ல ஒய்ஃப் அண்ட் மதரா குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் லைஃப் ஓகே குட், தெர் இஸ் நோ மச் காம்ப்ளிகேஷன் தேர். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கெரியர் ஓரியன்ட் உமனாக இருந்திருப்பாங்க. பட் மேபி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேற சப்போர்ட் இல்லாததுனால ஹவுஸ் ஒய்ஃபாக மாறி இருப்பாங்க. இவங்க செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி என்னன்னா ஒரு சிலருக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஸோ அவங்க கெரியர்லேயும் பெருசாக சாதிச்சிருப்பாங்க, ஃபேமிலியோடையும் சந்தோஷமா இருப்பாங்க. இதுல ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் உமன் டிஃபரன்சியேஷனே கிடையாது. இந்த 3 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் விமன் தான். ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் விமன்ங்கிறது வெண்ணிலா சாக்லேட் மாதிரி 2 ஃப்ளேவர் ஆஃப் கேர்ள்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஹவுஸ் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு அவள் ரொம்ப லோவா பார்க்கறதோ இல்லை ஒர்க்கிங் உமனை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கிறதோ தான் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கட்டாயமாக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பேசிக் சமையலாவது சொல்லி கொடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு முடியாத போதும் தே கேன் ஹெல்ப் யூ. அதே மாதிரி எஸ்பெஷலி உங்களுக்கு பையன் இருந்தான்னா அவனுக்கு கற்றுக் கொடுங்க. 24 hours நீங்கள் வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டேக் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யறதுக்குன்னு டைம் ஒதுக்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சமயத்தில் வாழ்க்கையே அழுத்து போயிடும். இதுக்கான சப்போர்ட்டை அவங்க கூட இருக்கிற ஆண்கள் கொடுக்கணும். வேலைக்கு போகிற பொண்ணா இருந்தா நீங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ ஒருத்தர் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும். கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கறதே ஃபேமிலிக்காகத்தானே. அந்த ஃபேமிலிக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, கேப்டேக்கர்னு ஃபேமிலியை ரிஸ்கில் விட்டுறாதீங்க. ஜெயராஜையா சொன்ன மாதிரி நாங்கள்லாம் பிரிஞ்சு போயிடலை. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கோம், ஒரே ஃபேமிலியில் இருக்கோம், டைவர்ஸ் பண்ணலை அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்க முடியாது. ஏன்னா டைவர்ஸ் பண்ணாமல் நாங்கள் ஒன்றா இருக்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜா? இல்லை, நிறைய பேர் ஒன்றா இருக்காங்க, பட் அந்யோன்யமாக இருக்காங்களா? கிடையாது. வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெண்களுக்கு சமையல், குழந்தைய பார்க்கறது இதுக்கெல்லாம் பொறுமை, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுது. 2 பேரும் வேலைன்னு கேரியர் ஓரியன்டாக இருந்தாங்கன்னா பசங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா 2 பேரும் வேலை செய்கிறாங்க, நிறைய பணம் வருது. நிறைய பணம் லெஸ் கேர் இஸ் அ டேஞ்சர். பசங்களுக்கு கேரும் பணத்தோட அருமையும் சொல்லி வளர்க்கறதுக்கான டைம் வேணும். வீக் டேஸ் ஃபுல்லாக 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்டில் ஓடிடியில் ஒரு படத்தை பார்த்துட்டு ஸ்விக்கியில் எதையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டா யூ ஆர் லீடிங் எ சக்ஸஸ்ஃபுல் மேரீட் லைஃப்னு அர்த்தம் இல்லை. ஒரு மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் உரிய டைம் கொடுத்து ஆகணும். உமன்ஸ் டே வந்தோடனே நிறைய பேர் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதில் ஒரு பெண் நிறைய கை இருந்து பல வேலைகளை ஒன்றா சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதை உடனே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு, ஏய் நீ சூப்பர்ப்பா, யூ கேன் டூ மல்டி டாஸ்கிங், நிறைய வேலையை உன்னால் ஈஸியாக சமாளிக்க முடியும் அப்படின்னு பெருமையாக பேசி எஸ்கேப் ஆகாதீங்க. அதில் இருக்கிற 4 கையை உங்களோட தான் மாற்றினீங்கன்னா லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்மையை போற்றுவோம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நிறைய பேசுவோம், புரிந்து கொள்வோம். நன்றி.